சொல்லுங்கள், எந்த ஊர் நீங்கள்? பொள்ளாச்சிங்க. பொள்ளாச்சிங்க. என்ன நடந்தது உங்களுக்கு? எனக்கு கல்யாணம் 6 வருஷம் பக்கம் ஆச்சுங்க. கல்யாணமாக எத்தனை வருஷம்? 6 வருஷங்க. அப்போ நாங்கள் போகிறதுனால கோயிலே இல்லை. எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்புறம் இந்த 5 நாளைக்கு முன்னாடி என்னோடய மனைவி கனவுல சாமி வந்துங்க, எல்லா பக்கம் நீ போயிருக்க வந்திருக்க, குலதெய்வ கோயிலில் போய் தொட்டில் கட்டியிருக்க, உனக்கு இப்போ ஒரே வழி வந்து இது ஒன்று தான், நீ மலுமிச்சம்பட்டியில் இங்கே ஒரு நாகசக்தி கோயில் இருக்குது, அங்கே போய் அந்த சாமிகிட்ட தாய்த்து வாங்கி கட்டினீன்னா உனக்கு குழந்தை உண்டாகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னது யாரு? கருப்பண்ணசாமி. கனவுலையா நேர்லையா? கனவுல. கனவுல எத்தனை மணிக்கு கண்டீங்க இந்த கனவு? இல்லை, என் மனைவி கனவுல தான் வந்து. அப்படியா? எத்தனை வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது? 6 வருஷம். என்ன ஊர், என்ன அட்ரஸ் நீங்கள்? பொள்ளாச்சி பக்கத்தில் ஊத்துக்குளிங்க, சீனிவாசபுரம். சீனிவாசபுரம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? இங்கே வந்திருந்தீங்களா கோயிலுக்கு? ஆமாங்க, நான் இங்கே மலஞ்சுப்பட்டியில் எங்கே இருக்குன்னு தெரியல. அப்புறம் பக்கத்தில் இங்கே ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து கேட்டேங்க. ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து கேட்டு அப்புறம் சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து ஒரு வாட்டி உங்களை நான் பார்த்துட்டு போனேன். சொல்லுங்க. ஒரு வாட்டி நான் உங்களை வந்து பார்த்துட்டு போனேன். அப்போ 2வது வாட்டி போன வெள்ளிக்கிழமை வந்து இங்கே வெறும் இந்த திருநூறு இதெல்லாம் வாங்கிட்டு போனேன். வாங்கிட்டு போனீங்களா? வாங்கிட்டு போனேன். சாமியோட பிரசாத புத்திரபாக்கிய பிரசாந்த் எலுமிச்சனி வாங்கினீங்களா? கனி வாங்கினா. ஆமாங்க. எலுமிச்சனி மனைவி கொடுத்தீங்களா? கொடுத்தாங்க. இப்போ என்ன நடந்தது? அப்போ வாங்கிட்டு போன வெள்ளிக்கிழமை மட்டும் அடுத்த செவ்வாய்க்கிழமை ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்தேங்க. அப்போ இந்த மாதிரி 2 மாதம் கர்ப்பமாக இருக்கிறதாக டாக்டர் சொன்னாங்க. ஓம் சக்தி. அம்மாவுடைய அற்புதமா இது. எத்தனை வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது உங்களுக்கு? 6 வருஷம். 6 வருஷம். அம்மாவோட எலுமிச்சனி ஒரே வாரத்தில் சாப்பிட்டு? ஒரே வாரத்தில் தான் கொண்டு போனாங்க. ஒரே வாட்டி தான் கொண்டு போனேன். ஒரே வாட்டி தான். அது கனவுல வந்து சாமி சொல்லி வந்தோம். எல்லாம் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். ஓம் சக்தி. சரி, இது பார்த்தீங்கன்னா அம்மாவோட அற்புதம் எவ்வளோ பெரிய அற்புதம் பார்த்தியா? அம்மாவோடைய அற்புதத்தில் இந்த மாதிரி அற்புதங்கள். அடுத்த அற்புதத்தை நம்ம கேட்போம் வாங்க. அன்பார்ந்த பக்த கோடியிலே நான் சொன்ன பார்த்தியா, கடவுளாகப்பட்டவர் பணத்தில் இல்லை. கடவுளாகப்பட்டவர் எதில் இல்லை? பணத்தில் இல்லை. அன்பு பக்தி எதில் இருக்காரு? பக்தியில் இருக்காரு. 2வது வந்து எந்த ஒரு காரியத்தையுமே கடவுள்கிட்ட ஒரு பெரிய பாலிசி வச்சுருக்காரு. ஒருத்தர் யாராச்சும் செல்ஃப் யூஸாக கேட்டானா அவனுக்கு செய்கிறதுக்கு லேட் பண்ணுவார். சுயநலவாதிக்கு ஒரு பலன் இருக்குது, பொதுநலவாதிக்கு ஒரு பலன் இருக்குது, தன்னிலவாதிக்கு ஒரு பலன் இருக்குது. நீ உனக்குன்னு எதை கேட்டாலும் கொஞ்சம் லேட் ஆகும், உன்னோடைய பாவ புண்ணியங்களை பொறுத்து கேட்கும். ஆனால் ஊருக்கோசரம் கேட்டுப்பார், கட்டாயம் அந்த விஷயம் நடக்கும். அதை கேட்குறவன் நல்ல யோகினாக இருக்கணும். அது ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஒரு விஷயம் மெயினாக இருக்குது. ஏன்னா அன்பிலார் எல்லாம் தமக்குடையார், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பு இருக்கிறவங்க வந்து என்றைக்குமே தன்னை விட மற்றவங்களுக்கோசரம் ஏதோ ஒரு விஷயத்தை கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பெத்தாம்பூச்சி பாளையத்தை சேர்ந்தவர், அதாவது பெத்தாம்பூச்சி பாளையம்னு எங்கே இருக்குன்னா சோமனூரில் தாண்டி சின்னையன் கோயில் தாண்டணுன்னா பெத்தாம்பூச்சி பாளையம். அந்த பெத்தாம்பூச்சி பாளையத்தை சேர்ந்த ஒரு பக்தர் வந்து நம்ம கோயிலுக்கு வந்திருக்காரு. சுமார் எத்தனை வாரம் வர்றாருன்னு தெரியல. அவர் வர்றாரு. வந்தவர் ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி 3-4 வாரத்துக்கு முன்னாடி ஒரு என்கிட்ட பூஜைக்கு தேதி கேட்குறாரு. எதுக்காக பூஜைக்கு கேட்டார், என்ன காரணத்துக்கோசரம் கேட்டார், என்ன நடந்தது அப்படின்னு இப்போ அவர் சொல்லுவார். முதல்ல நீங்கள் எந்த ஊர்? இப்படி வந்துங்க, இப்படி மைக் பக்கத்தில் வச்சுங்க.